பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம டீமுக்கு நம்ம தான் டிரைவர், நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின். எல்லாமே நம்ம டீமுக்கு நம்ம தான் இருக்கணும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் தான் அப்ளை நிக்கிறது கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னாலும் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், பேன் டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், ஒன்றும் நம்ம பண்ணி கொடுக்கணும். பண்ண விஷயம் அவங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அது போட்டோஸ் எடுத்துட்டு அப்ளைனுக்கு அனுப்பிடுறது. வேலை மிச்சம். எது இருந்தாலும் மெயில் அனுப்பணும்னா அப்ளைன், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்ளைன். ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அப்ளைன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம டீமுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு மெயில் அனுப்ப கூட எனக்கும் தெரியாது. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு மெயில் எப்படி தெரியும், நான் என்ன சாஃப்ட்வேரை படிச்சிருக்கோம், அதெல்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு மெயில் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி மெயில் எப்படி அனுப்புவேன்னா, ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு ஒவ்வொரு மெயிலுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டரில் உட்கார்ந்தெல்லாம் நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் ஆகிறதுக்கு இதுக்கு எல்லாமே நாங்கள் வெளி ஆளுங்களில் தான் தேடிக்கிட்டு நாங்கள். ஏன்னா அப்ளைன் வந்து ஒரு டீச்சர், நம்மளுக்கு ஒரு குரு. அவங்க கிட்ட போயிட்டு வேலை வாங்கக்கூடாது. அப்ளைன்ன்றது வேலை கற்றுக்கணும், வேலை வாங்குறவங்க கிடையாது. எப்பவுமே அந்த மாதிரி பாருங்க. அந்த மாதிரி பார்க்கறதுனால தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறதுனால இன்னைக்கு டீம்ல நிறைய பேர் அவங்கவுங்க லீடர்ஸ் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னா அப்ப டீம்ல யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க நம்ம மாத்திக்கலாம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த காரணம் நான் தான், இந்த மாசம் பிசினஸ் குறைஞ்சாலும் காரணம் நான் தான், இந்த பிசினஸ் நல்லா ஏறிச்சுன்னா காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் யுவர் லைஃப்ல நம்மளோட ஃபேமிலி கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு மீட்டிங்ஸ் டைனிஸ் எல்லாம் போயிட்டு வந்து ஃபேமிலிக்கு லைஃப்ல அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்கணும். லேடிஸ் மோஸ்ட்லி சொல்றேன், நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேமிலியும் கரெக்டா நம்ம பேலன்ஸ் பண்ணணும், இந்த பிசினஸும் பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது சேஞ்ச் ஆர் பி சேஞ்சு. கண்டிப்பா நம்ம தினம் சேஞ்ச் ஆயிடுவோம். இந்த பிசினஸ் அதுதான். இது ஓன்லி பிசினஸ் மட்டும் கிடையாது. கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இங்க நம்ம பீப்புள் கூட ஒர்க் பண்ண போறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. யாரானாலும் சரி, நம்ம பையன் ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, யாரானாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்களா? எல்லாருமே அவங்கவுங்க கண்ட்ரோல். அது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. யாருனோ சேஞ்ச் பண்ணிடணும், எப்படி வேணாலும் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றத்திலயோ கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துல போயிட்டு கவனம் வைக்காதீங்க. நம்ம கண்ட்ரோல் என்ன, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நம்ம கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் மேல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கிறோம், நாளைக்கு என்ன கத்துக்கிட்டோம், நாளைக்கு என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் டெய்லி நம்ம சேஞ்ச் ஆகினாதான் எல்லா பீப்புளும் நம்மள கனெக்ட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா யாருனோ போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்குமே நடக்காத ஒரு விஷயம். அடுத்தது கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ன்றது அப்லைனோட டவுன்லைனோட அதிகமான கம்யூனிகேஷன் இருங்க. எப்பவுமே நல்லா ஜெயிச்சவங்க கூட கம்யூனிகேஷன் இருங்க. யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்க, யாரெல்லாம் மாசம் ஸ்டேட்மெண்ட் மாறுது, யாரெல்லாம் மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கூட அதிகமா கம்யூனிகேஷன் இருங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த சக்சஸ் வரும். யாரும் பேசல நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே நல்லா படிக்கிறவங்க கூட இருந்தா நல்லா படிப்போம், நல்லா விளையாடுறவங்க கூட இருந்தா நல்லா விளையாடுவோம். அதே மாதிரி நல்லா பிசினஸ் பீப்புள் கூட இருந்தாதான் நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். சைடு வால்யூமே சரியா பண்ணாதவங்க, எதுவுமே ஒரு லெவல் முடிக்காதவங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க கூட கனெக்ட் ஆனா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அப்படியே இருக்கும். ஆனா நல்ல சக்சஸ் பீப்புள் கூட எப்பவுமே கம்யூனிகேஷன் இருங்க. அதுதான் உங்களோட மென்டர் அப்ளைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெய்லி ஆக்டிவிட்டி ஷீட். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ஷீட்ல 1 to 1 செட்டிடி பண்ணிருக்கோம், இன்னைக்கு ஹோம் மீட்டிங் என்ன பண்ணிருக்கோம், இல்ல டீம் ஒர்க் ஏதாச்சும் பண்ணிருக்குமா, இல்ல வீட்லயே இருந்துட்டு ஜூம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் உங்களோட டேட் போட்டு டெய்லி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது எழுதுனீங்கன்னா இது கண்டினியூவா நான் ஒரு 3 இயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அந்த சக்சஸ்ன்றது நம்ம மறுபடியும் திருப்பி பார்க்கறது கூட நல்லா இருக்கும். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ஷீட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். எப்பவுமே நம்ம கிட்ட எது இல்லைன்றது பார்க்காதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்ற விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம், நீங்க எந்த விஷயத்துல பெஸ்டா இருப்பீங்க, உங்களோட நான் எந்த விஷயத்துல பெஸ்டா இருப்பேன்றது நம்மளோட பெஸ்ட் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். படிப்பே இல்லாதவங்கள வெஸ்டேஜ் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு பாருங்க கண்ணு கூட தெரியாது, அவங்களும் வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 கை இல்ல, அவங்க வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, அதான் ஜெயிச்சிருக்காங்க. எப்பவுமே நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க, இருக்கிற விஷயம் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சூஸ் ஏ மென்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பணும். நம்பிக்கையோட ஒரு மென்டர்